Hello, my name is Sridhar. Actually, I live in USA. I gave a hand loan to Vakilana without any documentation of 40 lakhs and he has not paid me for last 1 year. Every time whenever I ask him the money, he keeps dodging and I bought a land also there and I gave so much other money. My sister gave, other family members also gave 50,000, 1 lakh and all that money. But now he is not returning. I am one of the very much affected party. I don't want to bring my personal into this. But please spread the news also on this group. Let's try to get him. Let's try to make sure his funding is totally cut off. I don't want this person to get any more funding for any construction. Let him open the trust and settle whatever the money he has taken to people. That is what my aim is. Nothing else. எனக்கு வேற எதுவும் எனக்கு அன்வான்டாக எனக்கு எதுவும் எனக்கு பேச தெரியாது சார். எனக்கு கெட்ட தலைமாலாம் கெட்ட வார்த்தை தலைமாலாம் எனக்கு அந்த கோபம் எனக்கு ரொம்ப ரேராக தான் வரும். பட் இப்போ இந்த அண்ணா ஒரு வருஷம் என்னை அண்ணானே எனக்கு வருது பாருங்க. இன்னும் அவரை பற்றி நீங்கள்லாம் வக்கீல் 420 கூப்பிட்றது எனக்கு இன்னும் என்னவோ அந்த பிராமணிக்கல் இது என்னை விட்டு போக மாட்டேங்கிறது. பட் ஸ்டில் அந்த வக்கீல் 420க்கு என்னை ஏமாத்துறான். ஒரு வருஷமாக என்னோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுட்டு என்னோட பிளட் மணியை கையில் வச்சுட்டு இருக்கான் சார். என்னோட பிளட் மணியை கையில் வச்சு நான் பாவம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவன் தான் பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கான் என்னோட பிளட் மணியை எடுத்துட்டு. ப்ளீஸ் இதை இந்த குரூப்பில் வேறு யாருக்காவதெல்லாம் தெரிஞ்சால் கூட இதை நீங்கள் வேறு யாருக்காவது கூட உங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. எனக்கு இனிமேல் நானும் இத்தெல்லாம் ஒரு வருஷமாக நானும் பொறுத்து பார்த்தேன். என்னை பவுன்ஸ் செக்கு கொடுத்து எனக்கு செக்கு பவுன்ஸ் ஆகிடுது. எனக்கு அது கூட தெரியாது சார். செக்கு பவுன்ஸ் ஆனால் இந்தியாவில் சூ பண்ணலான்றது அது கூட எனக்கு தெரியாது சார். நான் ஏன்னா ஐ எம் சிட்டிங் ஹியர், ஐ பிலீவ்ட் இன் ஹிம் ஸோ மச். ஐ பிளைண்ட்லி பிலீவ்ட் ஹிம், ஐ கேவ் ஹிம் மணி. பட் he was cheating me like left and right. 5 நாள் 7 நாள் 10 நாள் 15 நாள். போன மாதம் என்னை கூப்பிட்டுவிட்டு ஒரு நாள் இந்த அந்த பெரிய ஒரு யாகம் பண்ணானே, அப்போ கூப்பிட்டுவிட்டு நான் பெரியவா சொன்னதுலேருந்து பேசுகிறேன், இந்த தேதிக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கலைன்னா என்னை செருப்பால் அடிங்கோ. நீங்கள் என்னை செருப்பால் அடிக்கலாம், உங்களுக்கு அவ்வளோ ரைட் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்போ கேட்குறேன். அவர் வாயால் வந்தது. எனக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் இல்லை சார். ஏதோ ஐ பிலீவ்ட் இன் ஹிஸ் வேர்ட்ஸ். ஏதோ பெரியவா பேரில் சொல்கிறான், பெரியவா சன்னிதானத்துலேருந்து சொல்கிறான்ற அந்த ஒரே எண்ணத்தில் தான் சார் நான் எதுவும் பண்ணலை. ஐ லெஃப்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நவ் ஒன்லி ஐ கேம் டு நோ த்ரூ திஸ் குரூப் how much he is swindling and how much he is cheating on people. Please, whoever across the world, whoever listened to this message, if you belong to that Sankarapuram group, please block him up. Don't listen to his messages anymore. Even I told him, because you told me not to. I told him, don't read the தெய்வத்தின் குரல். நீங்கள் பாவம் பண்ணிருக்கீள், எல்லாரையும் சீட் பண்ணிட்டு இருக்கீள், உங்களுக்கு தெய்வத்தின் குரல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லைன்ற அளவு. பிகாஸ் யூ ஒன்லி கேவ் தி ஆத்தரைசேஷன் ஃபார் மீ டு சே. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பேன்னு சொன்னேன். யூ ஒன்லி கேவ் தி ஆத்தரைசேஷன். ஐ புட் தி ஸ்கொயர்லி பிளேம். நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் நீங்கள் பண்ணாதீங்கன்னா இதில் பெரியவா டோன்ட் பிரிங் பெரியவா இன்டு திஸ். இது நீங்கள் தான் ரூட் காஸ். உங்களால் தான் நான் பேசும்படி ஆச்சு. எனக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு அவசியமும் இல்லை. நீங்கள் பணத்தை கொடுத்துருந்தா நான் ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்கள்கிட்ட செட்டில் பண்ணிட்டு போயிருப்பேன். அதையும் நான் சொன்னேன் பெரியவா அவர்கிட்ட. நீங்கள் இதை பற்றியே பேசியிருக்க மாட்டான்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு அவசியமும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. பிகாஸ் ஐ ஹவ் நாட் பீன் brought up like thatன்னு சொல்லியாச்சு. ஈவன் தோ இன் மை லைஃப் I am undergoing one of the major tragedy in my life. But still, I am going through this stress. At least now I found this group after talking to a couple of people yesterday from Sri Ram and Sai Ram. I feel, and then PDRC Anna, I'm little bit now, slowly my stress level is somewhat getting reduced. It is my audience. It is not my audience money. It's my blood money, sir. It's my blood money. That's it I can say. I don't know how to explain that further. Please spread the news across the world. Anybody, you should not get any more funding. You should not get anything else.
Nobody is listening to him. Nobody should listen to him. Everybody should unblock him. Please, if you are a Brahmin, if you are a true believer, please unblock this person. அந்த சகஸ்ர காயத்ரி குரூப்னு வச்சுட்டு 250 பேரை வச்சுட்டு சகஸ்ர காயத்ரி பண்றேன். என்ன சார் யூஸ் சகஸ்ர காயத்ரி பண்ணி இது மாதிரி சீட் பண்ற வாழ்க்கை? என்ன சார் யூஸ் சகஸ்ர காயத்ரி? அதுக்கு பண்ணாமே இருக்கலாம் சார். சகஸ்ர காயத்ரி பண்றேன்னு எதுக்கு சார் எல்லாரையும் இப்படி ஏமாத்துறான் பேசி பேசி பேசி? You should know what he is doing. So please spread the word. Spread the word.